இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தனா மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துட்டால, புள்ளத்தாச்சியா வேற இருக்கா. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் கவலையா இருக்கு. குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிக்கதான் கோயிலுக்கு வந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னதுங்க? நமக்கு கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துல நீயும் உண்டாயிருந்த. அப்போ நான் உன்னை பைக்கில் உட்கார வச்சு கூட்டிட்டு போனப்போ ஒரு கல் இடறி நீ கீழே விழுந்துட்ட. அப்போ அந்த குழந்தை தங்கல. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சுதான் தனா பிறந்தா. இப்போ தனா மாடிப்படியில இருந்து விழுந்ததும் எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு. எப்படி உனக்கு முதல் குழந்தை கலைஞ்சதோ அதே மாதிரி தனாவுக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. அதான் சாமி கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு போலாங்கிறதுக்காக வந்தேன். தனா மேல வெளிய பாசத்தை காட்டலனாலும் ஒரு அப்பாவா அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள எவ்வளவு தவிக்கிறீங்க. உங்களோட பாசம் எனக்கு புரியுதுங்க. ஆனா தனாவுக்கு கரு உண்டாகல. இதை எப்படி உங்ககிட்ட சொல்ல போறோம்னு தெரியலையே.